வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தர் வந்து ஹெட்ஜிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பட் வந்து நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கிடைக்காது. ஸோ இந்த எப்போ வந்து நம்ம அந்த ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணணும், அந்த ட்ரெண்ட் வந்து அகேன்ஸ்ட் ஆனா, ஏன்னா சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஃபேவராக போயிட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபேவராக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் மார்க்கெட்டோட ட்ரெண்டையும், அதாவது அன்னைக்கு இன்ட்ராடேல அவங்களுடைய ட்ரெண்டையும் அவங்களுடைய இந்த அனாலிசிஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேவராக போகிறோன்னு சொல்கிறீங்கள, அந்த மாதிரி ஒரு ட்ரேட்குள்ளே போக மாட்டீங்க. இதில் நம்ம ஓவராலாக சொல்லியிருந்தோம் எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ட்ரி, ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல என்ட்ரி நம்மளுக்கு இங்கனக்குள்ளே தான் ஸ்டாப் லாஸ் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெச் பண்ணுறவங்களுக்கு, அதாவது பிளைண்டாக பை பண்ணுறவங்களுக்கு இந்த இடம் என்ட்ரி, சாரி இந்த இடம் வந்து எக்ஸிட், இந்த லோ வந்து ஸ்டாப் லாஸ் ஆர் எக்ஸிட்னு வச்சுக்கலாம். ஹெட்ஜோட பண்ணுறவங்களுக்கு இந்த எஸ்டர்டே ஹை தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளைண்டாக பை பண்ணுறவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருந்தாலும் அவங்க வந்து ஒன் சைடாக இருப்பாங்க. ஒன் சைடாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், இங்கே ஸ்டாப் லாஸ் எக்ஸிட் ஆனால் தான் அவங்களுக்கு ஒரு மினிமம் லாஸில் வந்து அவங்க வெளியே போகிற மாதிரி இருக்கும். பட் ஹெட்ஜ் பண்ணுறவங்களுக்கு அதிகபட்ச ரேஞ்சு கிடைக்கும். அதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் ஒரு நல்ல விஷயம். அதுதான் ஹெட்ஜ் பண்ணுறவங்களுக்கு என்ன கிடைக்கும், எப்போவுமே வந்து ரேஞ்சு பெருசாக கிடைக்கும். அதுதான் இங்கே முக்கியம். பெரிய ரேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து பிளைண்டாக போகிறீங்க, உங்களால் ப்ராஃபிட் அதிகமாக எடுக்க முடியும். சரிங்களா, பிளைண்டாக போனால் ப்ராஃபிட் அதிகமாக எடுக்க முடியும். பட் பெரிய ரேஞ்சு, சரிங்களா, ஒரு பிக் ரேஞ்சை வந்து உங்களால் ஹோல்டு பண்ண முடியாது. இதில் உள்ள சைக்கலாஜிக்கல் விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கணும். ஹெட்ஜை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஹெட்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கான்செப்ட் இருக்கு இல்லையா, கான்செப்ட் ஆர் ஸ்ட்ராட்டஜி என்ன வேணால் வச்சுக்கலாம். அந்த கான்செப்ட் ஆர் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஹெட்ஜ் பண்ணும்போது ஒரு பெரிய ரேஞ்சுக்கு நீங்கள் ஹோல்டு பண்ணுவீங்க. சரிங்களா, அப்போ அந்த பெரிய ரேஞ்சுக்கு ஹோல்டு பண்ணி உங்களுக்கு பழக்கப்பட்டுரும். ஒன்று. ரெண்டாவது, அந்த பொறுமை கிடைச்சிரும். பெரிய ரேஞ்சுக்கு ஹோல்டு பண்ணி உங்களுக்கு அந்த பேஷன்ஸ் இருக்கும், பொறுமை இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து உங்கள் கான்செப்டை வந்து நீங்கள் இன்னும் எவ்வளவு ஃபைன் டியூன் பண்ண முடியும் தெரிஞ்சிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ரேஞ்சு பெருசாக பிடிச்சி அந்த ரேஞ்சு பெரிய ரேஞ்சுக்கு நம்ம அதிகபட்ச நேரம் ஹோல்டு பண்ணும்போது மார்க்கெட்டில் இந்த சின்ன சின்ன ஃப்ளக்சுவேஷனுக்குலாம் நம்மளுடைய மைண்டுக்கு அதை ஏற்றிக்க மாட்டோம். ஒரு எமோஷ்னலாக ஒரு நல்ல ஸ்டேட்டில் இருப்போம். எமோஷ்னலாக வீக் ஆக மாட்டோம். நீங்கள் இங்கே நிறைய பேர் மாற்றுறதே அதுதான், அந்த எமோஷ்னல் வீக்னஸ் தான். எமோஷ்னலாக நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து சின்ன பிளைண்டாக போகும்போது சின்ன ஸ்டாப் லாஸ்ல வெளியே வந்துடுவோம். அப்போ தான் நம்ம ட்ரேடுக்கு தாண்டி மார்க்கெட் போயிட்டுருக்கோம். ஆனால் ஹெட்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ரேஞ்சு பெருசாக இருக்கும், ஸ்டாப் லாஸும் பெருசாக இருக்கும். ஸோ பெருசாக நீங்கள் அது வந்து உங்களுக்கு பாதர் பண்ணாது. ஸோ அப்போ இங்கே வந்தால் தான் எக்ஸிட். அப்போ இங்கே வராத வரைக்கும் நீங்கள் அடுத்த ரேஞ்சான 750 வச்சுக்கலாம். இந்த சினாரிக்கு சொல்கிறேன். அப்போ அது வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணுவீங்க. அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணிருக்கீங்க, 1 ஹவருக்கு மேலே ஹோல்டு பண்ணிருப்பீங்க. அப்போ இந்த ஃப்ளக்சுவேஷனுக்கு நீங்கள் வந்து ரியாக்ட் ஆக மாட்டீங்க. அதே சமயம் உங்கள் கான்செப்ட் சொன்ன மாதிரி என்ன ஆகும், ஃபைன் டியூன் ஆகும். நாளடைவில் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இதை நீங்கள் பழகிட்டே பண்ணிட்டீங்க அப்படின்னா கான்செப்டில் வந்து கான்ஃபிடென்ட் அதிகமாகும். எப்பெல்லாம் வந்து கான்செப்டில் கான்ஃபிடென்ட் வந்து அதிகமாகுதோ அப்போ இந்த ஹெட்ஜை நீங்கள் கழட்டி விட்டுருவீங்க. இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக தெரியலாம், சரிங்களா. அந்த ஹெட்ஜ் பண்ணி பண்ணும்போது ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு குறைவாக கிடைக்கிறதா தோணலாம். ஆனால் இந்த கான்செப்டை ஃபைன் டியூன் பண்ணி கான்ஃபிடென்ட் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஹெட்ஜ் இல்லாமல் போவீங்கல்ல, இப்போ பண்ண ப்ராஃபிட்டை விட 3 மடங்கு அப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். இதுதான் இந்த ஹெட்ஜினோட பெரிய சாராம்சமே. அதனால ஹெட்ஜை வந்து அவ்வளோ இதாக வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க. அது வந்து மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெட்ஜு தான் உங்களை வந்து கொண்டு போகும், உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும். நல்லபடியாக மார்க்கெட்டில் வந்து பொறுமையை கற்றுக் கொடுத்து பொறுமையை இருந்தால் தான் நம்ம வந்து பணம் பண்ண முடியும், தெரிஞ்சுக்குங்க. ஸோ இது அவருக்கு மட்டுமானது இல்லை, அவரை மாதிரி டவுட் கேட்டால் எல்லாத்துக்குமே நிறைய பேத்துக்கு அந்த டவுட் இருக்கும். அதனால் ஸோ திங்கக்கிழமைக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். திங்கக்கிழமை நம்ம லெவல்ஸ் எப்பயுமே வந்து ஒரு வைடர் எட்ஜு அண்டு ஷார்ட் எட்ஜுன்னு எடுப்போம். மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடம் 750, அப்போ ஷார்ட் எட்ஜ் வந்து
700 800னா நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 24,750, வைட் எட்ஜ் 24,500 24,800, அதனுடைய மிட் பாயிண்ட் நம்மளுக்கு இதே தான் 24,750 தான். அப்போ நாளைக்கு என்ன டிசைட் பண்ண போகுதுன்னா 24,750க்கு மேலேயா இல்லை கீழேயான்னு தான். அப்போ கீழே வந்தால் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 24,700, அடுத்து 24,600, அதுக்கப்புறமா 24,500, மேலே போனால் 24,800 அண்ட் 24,900லையும் ஒரு ஸ்டாப் ஆகலாம், ஆர்எல்ஸ் 25,000. சரிங்களா? ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல இருக்க போதா மார்க்கெட்டு, இல்லை ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல இருக்க போகுதா? லெவல்ஸ் நீங்கள் எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா 24,700 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸு, ஏன்னா நம்மளுக்கு அந்த மிட்ல தானே இருக்குது. அப்போ 700 புட் 800 கால்னு எடுத்துக்கலாம். 800 காலுடைய க்ளோஸ் வந்து 199, ஆல்மோஸ்ட் 200னா 25,000 அப்படின்றது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 24,700 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 140 அப்படின்னா 24,540 அப்படின்ற லெவல். இது வந்து ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம், இது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். அப்போ 100 ப்ளஸ் 160 ப்ளஸ் 200 360னா 25,160, அதே மாதிரி 24,440 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். அப்போ 360ன்னு வச்சிங்களா, 700 ஆச்சு. அப்போ சாரி 340, 24,340ன்றது ஒயிட் ரேஞ்ச் பாட்டம், 25,160 ஒயிட் ரேஞ்சோட டாப். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும். 24,800 புட் ஆப்ஷன் அதுக்கு கீழே தான் முடிச்சுக்கிறாங்க. ஐடிஎம் புட் ஆப்ஷன் இருக்காங்கன்னா அப்போ 24,800 புட் ஆப்ஷனுக்கு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 24,640க்கு கீழே இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த புட் செல்லர்ஸ் அப்படின்றவங்க ஓரளவுக்கு யோசிக்கக்கூடிய இடம் இது. அதனால தான் நம்ம இந்த 24,600ன்னு சொல்லியிருந்தோம். 24,600ன்றது ஐடிஎம் புட் ஆப்ஷனுடைய க்ளோஸுக்காக வரும்போது அந்த 24,640 அண்ட் 24,600 இப்படின்ற இடம், இந்த ரெண்டு இடம் வந்து இந்த புட் செல்லர்ஸ், சரிங்களா, புட் செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆகக்கூடிய இடம். இது இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. மார்க்கெட் வந்து இன்னைக்கு 24,800க்குள்ள சைட்வேஸ் போட்டு அந்த இடத்துல முடிச்சுக்காங்க. அப்போ இதில் வந்து நம்மளுக்கு முக்கியமான லெவல்ஸ் என்னென்னா நம்மளுக்கு இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ, இந்த விஷயம் சரிங்களா. எஸ்டர்டே லோ அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸு, இதுக்கு மேலே எஸ்டர்டே ஹை. இப்போ நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுறாங்கன்றதான் விஷயமே. ஒரு பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகிட்டு அதுக்குள்ளேயே நம்மளுக்கு சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராடலுக்கு ரியாக்ட் பண்ணி மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துடுவாங்க. ஆர்எல்ஸ் மேலே போனால் பிரேக் பண்ணுற அளவுக்கு என்னென்ன சான்சஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு உள்பட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஓரளவுக்கு மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்க முடியாமல் தான் இருக்கும். ஏன்னா அது சைட்வேஸில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த எஸ்டர்டே லோ அண்ட் ஹை அப்படின்றது நியர்பை இருக்குது. ஒரு 100 to 150 புள்ளிகளுக்குள்ள தான் இருக்குது அப்படின்னா ஹைக்கு போயிட்டு திருப்பி வர்றது, லோவுக்கு போயிட்டு திருப்பி வர்றது, இந்த மாதிரி ட்ராப் வேலைகள்லாம் நடக்கும். அதை தாண்டி நம்மளுக்கு கட் பண்ணி போகணும் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலிடிட்டி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். நேற்றுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் சரியாக ஈவனாக இருந்து சைட்வேஸ் போட்டாங்க. இன்றைக்குமே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஈவனாக தான் இருக்காங்க. ஒரு பக்கம் 15, ஒரு பக்கம் 16 அப்படின்றப்ப ஈவனாக ஒருத்தர் இறக்கத்துக்கு ஒருத்தர் ஏற்றம். ஏன்னா இதில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நம்மளுக்கு ப்ரீமியம் நீங்கள் பாருங்கள் 24,800 இருக்காங்க இல்லையா, இந்த 24,800 வந்து நேற்றுக்கு க்ளோசிங்கில் என்ன இருக்காங்க, இன்னைக்கு க்ளோசிங்கில் என்ன இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ 24,800 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸில் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு 405 சம்திங் இருந்தாங்க. இன்றைக்குமே நியர்பை அங்கே தான் இருக்காங்க. ஸோ டிகேன்றதே நடக்கலை. ஸோ அந்த டிகேன்றதே நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் இது நாளைக்கு டிகே பண்ணுறதுக்கு அகைன் மறுபடியும் ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே கொண்டு போவாங்களா, இல்லை ஒரு சைடு வச்சு ஒருத்தரை மட்டுமே டிகே பண்ண போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அடுத்ததான் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு 55,750 முடிஞ்சிருக்கு. இப்போ 55,750 முடிச்சிருக்காங்கன்னா மேலே உள்ள லெவல்ஸ் நம்மளுக்கு 56,000, கீழே 55,500. அப்போ இவங்களுடைய க்ளோஸ் 56,000னா 56,993, கிட்டத்தட்ட 57,000 வச்சுக்கோங்க. 55,000னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 54,700ன்ற லெவல் தான் அதில் இருக்காங்க. சரி 800ன்ற லெவல் 54,800, 57,000. இதில் இவங்களுடைய இந்த லோவின் அடிப்படையில் பார்க்கணும். ரெண்டாவது இவங்க இன்னைக்கு அதாவது நாளைக்கு வந்து நம்மளுக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகுறாங்களா, இல்லை கீழே வந்து எஸ்டர்டே லோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு கீழே ட்ரேட் ஆகுறாங்களா, முடிச்சிருக்கிறது எந்த இடத்துல முடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். ஒரு டவுன் சினாரியோவில் முடிச்சிருக்காங்களா இல்லை அப் சினாரியோவில் முடிச்சிருக்காங்க. ஏன்னா
நிஃப்டி வந்து நம்மளுக்கு முழுக்க முழுக்க டவுன் சினாரியோவில் முடிச்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டின்றது ஒரு மேலே பாசிட்டிவ் சினாரியோவில் முடிச்சிருக்காங்க. அப்போ பாசிட்டிவ் சினாரியோவில் முடிச்சிருக்காங்க அப்படின்றப்ப இவங்களுடைய இந்த வீக்லி ஹைஸ்லாம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ அந்த வீக்லி ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகுறாங்களா இல்லை கீழே ட்ரேட் ஆகுறாங்களா? வீக்லி ஹை நம்மளுக்கு 55,785 இருக்காங்க. 55,785 அப்படின்றது வீக்லி ஹை. அப்போ அந்த எஸ்டர்டே ஹை எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். எஸ்டர்டே ஹை நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த இடத்துல தான் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 55க்கு நியர்பை தான். அப்போ இதுக்குள்ள எந்த இடத்துல அவங்க பிரேக் அவுட் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். சரிங்களா? 55,778 அப்போ வீக்லி ஹைக்கு நம்மளுக்கு நியர்பை தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணி பார்க்கணும். அடுத்ததாக இவங்களுடைய ஐவி இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். ஸோ இவங்களுடைய இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டியை பொறுத்து ரெண்டு சைடுமே ரெண்டு இண்டெக்ஸுக்குமே ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்போ இவங்களும் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு சைட்வேஸில் இருக்கிற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுறாங்க. ஒருவேளை பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவ் மோட்லையும் நிஃப்டி நெகட்டிவ் மோட்லையும் இருந்துச்சு அப்படின்னா அந்த நெகட்டிவ் மோடும் பெருசாக இருக்காமல் சைட்வேஸில் போயிடும். அண்ட் பேங்க் நிஃப்டி நெகட்டிவ் மோட்ல இருந்து நிஃப்டி பாசிட்டிவ் மோட்ல இருந்துச்சுனாலும் ஓவரால் ரெண்டு பேருமே சைட்வேஸ்குள்ளே இவங்க நெகட்டிவ் சைட்வேஸ் இவங்க பாசிட்டிவ் சைட்வேஸ்ன்னு போக ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வரோம், அந்த இண்டெக்ஸ் ரேஷியோ. சரிங்களா? அந்த இண்டெக்ஸ் ரேஷியோ கான்ட்ரடிக்ஷன் சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் ரேஷியோ கான்ட்ரடிக்ஷன். அந்த இண்டெக்ஸ் ரேஷியோவை பார்த்து வச்சுக்கோங்க. அது ஒருத்தரை விட இன்னொருத்தருக்கு எப்படி இருக்குது. அதாவது நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட்னா பேங்க் நிஃப்டி அட்லீஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் ஆகுது. இவங்க ப்ளஸில் இருந்தாங்கன்னா அவங்களும் ப்ளஸில் இருக்கணும், அந்த மாதிரி. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ பெரிய மொமெண்டம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டியை பொறுத்து, பெரிய ரேஞ்சை பொறுத்து. ஏன்னா நிஃப்டிக்குமே நம்மளுக்கு வீக்லி லோ எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். ஸோ வீக்லி லோவுக்கு அப்படின்றப்ப அதுக்கு கீழே போகிறதுக்கு தான். வீக்லி லோ நம்மளுக்கு 677 அப்படின்னா அந்த வீக்லி லோவுக்கு கீழே இருக்க போகிறாங்களா இல்லை மேலே ட்ரேட் ஆக போகிறாங்களா? உள்ளே ட்ரேட் ஆக போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் கால் ஆப்ஷனுக்கு ஐவி இருந்தால் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஒரு லோவில் முடிஞ்ச மார்க்கெட்டுக்கு ஒரு சின்ன உந்துதல் அப்படின்ற மாதிரி இருக்கப்போ பெரிய ஸ்ட்ராங்னஸ் இருக்காது. அவங்க வந்து ஓப்பனுக்கு மேலே நிற்பாங்க, பட் ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் தான் டவுட் தான். ஸோ அதை வந்து நம்மளுக்கு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி தான் அது மூலியமாக நமக்கு சொல்லும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.